நாகையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்வதில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அலைக்கழிப்பு செய்யாமல் நெல் மூட்டைகளை விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். விளம்பர திமுக அரசுக்கு எதிரான விவசாயிகளின் குமுறல் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு முழுவதும் சம்பா தாளடி பருவ அறுவடை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அதன் மூலம் கிடைக்கும் நெல்லை கொள்முதல் செய்ய போதிய எண்ணிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஓரிரு இடங்களில் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டாலும் அங்கு பல்வேறு பிரச்சினைகளை கூறி நெல் கொள்முதல் நடைபெறவில்லை என்பதும் அவர்களின் குமுறலாக உள்ளது. சாகுபடி செய்த நெல்லுக்கு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அதிக எண்ணிக்கையில் திறந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஆனால் நெல் கொள்முதல் நிலையத்தில் பல்வேறு காரணங்களை கூறி தாங்கள் அலைக்கழிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர் நாகை விவசாயிகள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடப்பாண்டில் 1,62,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பருவம் தப்பி பெய்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் முளைக்க தொடங்கியுள்ள நிலையில் எஞ்சிய பயிர்களை அறுவடை செய்யும் பணியில் தற்போது விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் உள்ள திருப்பூண்டி, திருமருகல், திருக்குவளை, கீழ்வேலூர், வேதாரண்யம், தலைஞாயிறு, கீழையூர், வலிவலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளுடன் கொட்டும் பணியில் இரவு பகலாக காத்து கிடக்கின்றனர். நெல் கொள்முதல் செய்வதில் கொள்முதல் நிலைய ஊழியர்கள் அலைக்கழித்து காலதாமதம் ஏற்படுத்துவதாகவும் இதற்கான சாக்குப்பைகள் இல்லை, அது இது என பல்வேறு காரணங்களை கூறி நெல்லை கொள்முதல் செய்ய மறுப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் விவசாயிகள். விவசாயிகளிலிருந்து நெல் கொள்முதல் ஒரு நாளைக்கு 1000 சிப்பம் குறைஞ்சபட்சம் பிடிச்சா மட்டும்தான் விவசாயிகள் ஒரு 4 விவசாயி வந்தால் கூட அவங்களுக்கு அன்றைக்கி நெல்லை போட முடியும். இன்றைக்கி நெல் தேக்கம் அடைஞ்சு அந்தந்த டிபிசியில் இருக்கக்கூடிய சூழலில் ஒரு நாளைக்கு 800-700 சிப்பங்கள் பிடிக்கக்கூடிய சூழலுக்கு அந்தந்த டிபிசி ஊழியர்கள் தள்ளப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது விவசாயிகளுக்கு இன்றைக்கி போடக்கூடிய நெல் வந்து 4 நாள் காத்திருக்கக்கூடிய சூழல் வருது. இதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் எல்லா டிபிசியும் தேங்கி இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை அறவை ஆலைக்கும் கவர்டு குடோனுக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது விவசாயிகளுடைய பிரதான வேண்டுகோள். அப்படியே கொள்முதல் செய்தாலும் ஒரு நாளைக்கு 800 மூட்டை என குறைந்த அளவிலேயே நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகிறது என்பது விவசாயிகளின் மற்றொரு குற்றச்சாட்டாகும். எனவே விரைந்து அனைத்து நெல் மூட்டைகளையும் கொள்முதல் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விளம்பர திமுக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல் நிலையத்திலிருந்து தானிய கிடங்கிற்கு எடுத்து செல்ல வேண்டும் எனவும் அப்பொழுதுதான் விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை கொள்முதல் செய்ய முடியும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அரசாங்க நெல் இருக்கிறதுனால விவசாயிகள் நெல் உள்ளே வர முடியல. இப்போ அது அரசாங்கம் உடனடியாக எடுக்காததுனால இன்னும் 2-3 நஷ்டங்கள் வருது. திடீர்னு மழை பெய்யுது, அரசு நெல்லும் வீணாக போகும், எங்களுடைய விவசாயிகள் நெல்லும் வீணாக போயிடும். இப்போ நெல் கொள்முதலை பொறுத்தவரையிலும் 800 மூட்டை அளவுக்கு தான் தினசரி கொள்முதல் பண்ணுறாங்க. அது இப்போ ஏன்னா இந்த நேரம் பீக் டைமாக இருக்கிறதுனால நெல் நிறையா வருது, நிறையா பொடிக்க முடியல, தேங்குது, அது ஒரு பக்கமும் தேங்குது. அதனால் இந்த ஒரு ரொம்ப நெல் வர்ற டைமில் ஏதாவது ஒரு 1500 மூட்டை அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கூட எடுத்திங்கன்னா கொஞ்சம் விவசாயிகள் கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பாங்க. நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாதது பல்வேறு காரணங்களை கூறி அலைக்கழிக்கப்படுவதால் தனியார் இடைத்தரகர்களிடம் அடிமாட்டு விலைக்கு நெல்லை விற்பனை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற பிரச்சினைகளிலிருந்து பாதுகாத்து விவசாயத்தை காப்பாற்ற விளம்பர திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது.